ஹீரோனை பார்க்க வந்திருக்கு. ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இப்ப நீங்க சொல்லப் போற விஷயங்கள நீங்க இந்த மாதிரி பேசும்போது எனக்கு தெரியுது. அது வந்து அது லீகலா இல்லன்ற மாரி எனக்கு தெரியுது. ஆனா அத வந்துட்டு நீங்க எமோஷனலா எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, எப்பவுமே ஒரு ரிலேஷன்ஷிப் சீக்ரெட்டா இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனல் அதிகமானதா தானே இருக்கும். ஸோ அந்த மாரி தான் ஹீரோயின் சொல்வாங்க. இப்ப நீங்க கொஞ்சம் எமோஷனல்ல முடிவெடுக்காதீங்க. கொஞ்சம் நீங்க யோசிச்சு தான் எடுக்கணும். அப்டின்னா தான் உங்களுக்கு லா படி வந்து உங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கும்." அப்டின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உங்க விஷயத்த உங்க தரப்புல உள்ளத சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னும். ஹீரோவோட பாய் ஃப்ரெண்ட, என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட ரொம்ப பிரியமா அப்படி இப்படி இருக்கான். ஆனா அவனுக்கு ஒரு ஃபியான்சி பொண்ணு ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப சென்சிட்டிவா இருக்க மாதிரி அவன வந்துட்டு பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்ற மாரி ஹீரோயினையே குத்தி காட்டலா பேசிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, அந்த ஃபியான்சி அதாவது ஹீரோயின குத்தி காட்டி தான் சொல்லிட்டு இருக்கு. ஹீரோயின் வந்து ரொம்ப மோசமான பொண்ணு. அவ காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே ஏன்னா அப்பத்துல இருந்தே அவங்க ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவால டார்ச்சர் அனுப்பிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதாவது ஸ்டெப் ஃபாதரால. அப்பத்துலேருந்து தானே இவர் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால தான் இவங்க வந்து அப்படியே பேசி பழக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ காலேஜ் டைம்ல இருந்தே அந்த பொண்ணு வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டை வந்து அப்படியே கவர் பண்ணிக்கிட்டா. ஆனால் அவள் வந்து இன்னோசன்ட் மாதிரி நடிக்கிறா. அவளை பார்த்தாலே எனக்கு டிஸ்கஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா அவரை நான் பார்த்துருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லாது. ஆனால் வந்து அவளை பற்றி என் பாய் ஃப்ரெண்ட் பேசும்போது எனக்கு பிடிக்கல. என் பாய் ஃப்ரெண்ட் வந்து அவளை நம்புறான். ஆனால் அவள் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் எதுவுமே பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. தன்னை தான் அது அவ்வளோ சொல்லிட்டு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியுது. உடனே அப்படி டீ குடிக்கிற மாதிரி ரிலாக்ஸாகவே அது பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் அவன் ரொம்ப இன்னோசென்ட். அவளை வந்துட்டு இன்னும் நல்லவன் நினச்சிட்டு அவளே ரொம்ப கேர் பண்ணுறான். அவளே பார்த்துக்கிறான். எல்லா நேரமும் அவளுக்காகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அவனை ரொம்ப ஏமாத்திட்டு இருக்கா. எப்படியாவது என்னோட பாய் ஃப்ரெண்டை வந்து நீங்கள் காப்பாற்றி எனக்கு கொடுத்துடணும். இத்தனை இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ நம்ம இதே பார்த்துட்டு இருப்பாங்க. அவள் மட்டும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த லவர் பொண்ணை வந்து அவன் விரும்பியிருந்தான் அப்படின்னா வந்துட்டு இது நேரத்துக்கு அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது வந்துட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்திருப்பாங்க. ஏன்னா இப்பயும் வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த ஃபியான்சி கூட தான் சேர்ந்து தங்கியிருக்கான். ஏதோ படிக்கிற காலத்தில் அவள் ஏதோ கஷ்டப்பட்டா அப்படின்றதுக்காக தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிட்டு இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் இது எனக்கு பிடிக்கவே இல்லை. இன்னும் சொல்லணும் அப்படின்னா 2 பேரும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு அவளை பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு இன்னும் அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது நடந்திருக்கணும்ல. ஏன் நடக்கலை? ஏன்னா என்னோட பாய் ஃப்ரெண்டு வந்து ஒரு இறக்கப்பட்டு அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டான். ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த அளவுக்கு நல்ல பொண்ணு கிடையாது. அதுக்கு பல பேர்கிட்ட அந்த மாதிரி பழக்கம் இருக்கனால அவளை வந்து ஒரு டர்ட்டியாக நினைக்கிறான். அந்த மாதிரி டர்ட்டியாக இருக்கனால தான் அவளை டச் பண்ணுறதே அவன் கிடையாது அப்படிலாம் பேசும். ஹீரோனுக்கு பயங்கர வெறியேட்டு இருக்கும். வெறியேற்றுற மாதிரி எல்லாம் பேசி முடிச்சிருது. அதோட ஹீரோன் வந்து பொறுமையாக கேட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா வந்து, சரி ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும் போது எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா இது வந்து உங்களுக்கு இப்போ கன்சல்ட் பண்ணணும், உங்களுக்கு கன்சல்டன்சி அப்படின்றதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே அவங்கள பற்றி குறையாவே சொல்லி முடிச்சிட்டிங்க. இப்போ உங்களுக்கு நான் என்ன ஆறுதல் சொல்கிறது அப்படின்றது இந்த விஷயத்தில் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அதோட அது என்ன சொல்லணும், நீங்கள் யோசிச்சு எனக்கு நீங்கள் தான் வந்து நல்லா ஆறுதலாக சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்துட்டு எப்படி என் பாய் ஃப்ரெண்டை விட்டு விலக்கி வைக்கணும் அப்படின்ற ஐடியாவும் எனக்கு நீங்கள் தான் கொடுக்கணும். அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். அது கிளம்பும் போது இப்போ ஹீரோன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, இவ்வளோ சொல்கிறீங்க உங்கள் பாய் ஃப்ரெண்டு மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு அப்படிலாம் சொல்கிறீங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபியான்சி பொண்ணு இருக்குது, அவள் நல்லவளோ கெட்டவளோ, இந்த மாதிரி உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வந்து அவன் மேலே இவ்வளோ கேராக இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நாளை பின்ன உங்களையும் இதே மாதிரி அந்த இடத்துல விட்டான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை நீங்கள் யோசிச்சுக்கணும்னு சொல்லும் போது இதுக்கு டக்குனு கோவம் வந்துடும். அந்த பொண்ணை பற்றி இவ்வளோ சொல்கிற இந்த பொண்ணுக்கு வந்துட்டு, அதாவது இந்த எப்படி சொல்கிறது, இப்போ வந்திருக்க லேடிக்கு வந்து ஹீரோன் இந்த வார்த்தை சொன்னோன்னா நாளைக்கு நம்மள அவன் விட்டுருவான்றது அதுக்கு தோணலை. ஆனால் ஹீரோன் சொன்னது அதெல்லாம் ஏற்றுக்க முடியல. உடனே அதுக்கு கோவம் வந்துடும். இப்போ இந்த பொண்ணு நின்று என்ன யோசிக்கும் அப்படின்னா வந்து, முத நாள் வரைக்கும் அந்த ஃபியான்சி கூட தானே இதை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இவங்க எதுக்காக இப்போ மெயினாக அது ஹீரோனை பார்க்க வந்திருக்குன்னா, இந்த பொண்ணு தான் அந்த சம்மந்தப்பட்ட பொண்ணுன்றது அது தெரிஞ்சு தான் வந்திருக்கு. ஹீரோனுக்கு எல்லாம் தெரியுது. 2 பேருமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இந்த பொண்ணு வந்து என்ன யோசிக்கும்னா, நேற்று அவன் என் கூட தங்கியிருக்கும் போது நான் வந்து உடனே வீட்டுக்கு கிளம்புறோம், லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து ஆஃபீஸில் நான் வந்து கேம் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிட் நைட்டில் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால் வேகமாக அவர் வந்த வேலையெல்லாம் இது பண்ணிவிட்டு அவர் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா, இது வந்து விடாது, நீ திரும்ப இதே மாதிரி போகிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. அவள் ஜஸ்ட் உன்னோட ஃபியான்சி தானே, கல்யாணம் பண்ண என்கேஜ்மெண்ட் முடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிற. இப்போ என்ன தானே நீ நேசிக்கிறதா தான் 1 இயரில் அவளை வந்து டிவோர்ஸ் பண்ணிவிடு, நம்ம 2 பேர் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசும். உடனே அவர் என்ன சொல்வார், நீ என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை இப்படி கொஞ்சம் தள்ளி விடுவோம். அதுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். டக்குன்னு அந்த ஃபியான்சி வந்து அப்படி ஹக் பண்ணிக்கும். உடனே அவர் ரொமான்ஸ் ஆகிடுவார். நான் சொல்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது, அவள் மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது, அவள் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவார். இதில் தான் இந்த பொண்ணுக்கு வந்து ஹீரோயின் மேலே கோவம் வந்து இப்போ ஹீரோயினை பார்க்க வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபியான்சி என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் வந்து என்னதான் அவள் நம்புறா, நான் இல்லாமல் அவளால் வாழவே முடியாது, அவள் அந்த அளவுக்கு நம்புறா, நேசிக்கிறா. ஸோ அவளுக்கு நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் உன்னை நான் எப்படி கவனிக்கிறேனோ அதே மாதிரி நான் பாதி நைட்டில் எழுந்திரிச்சு போய் அவளே நான் கவனிக்கணும், அதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லுவார்.
பழகுறேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அவளால வாழக்கூட முடியாது தெரியுமா? அவ வாழ்க்கையவே வெறுத்துருவா. இந்த உலகத்துல அவ இருக்கான்னா, அது எனக்காக மட்டும் தான் இருக்கா. அவளுக்குன்னு சொந்த பந்தம் எதுவுமே கிடையாது. அப்படின்ற மாரிலாம் இவர் சொல்லுவாரா, இப்ப இந்த பொண்ணுக்கே ஒரு மாரி ஆயிரும். ஏன்டா இவன் நம்ம கூட பழகிட்டு இருக்கான், நம்ம கூட இருக்கும்போதே அவள இப்படி பேசுறான் அப்படின்ற மாரி இந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஃபியான்சி என்ன சொல்வாருன்னா, ஒருவேளை நாள பின்ன அப்படி அவளுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சா கூட, அவள கூட நான் சமாதானம் பண்ணி அவ கூட தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன தவிர அவளுக்கு வேற யாரும் கிடையாது. ஆனா உனக்கு அவ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்றது தெரிஞ்சும் நம்ம 2 பேரும் பழகுறோம். ஸோ எந்த காலகட்டத்திலயும் நீ அவன் கூட பழகுற, பேசுற, நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போறேன்ற மாரி நீ என்கிட்ட சண்டை வளர்க்கக்கூடாது. அதனால நீயும் நல்ல புள்ளையா சமத்தா இருந்துக்கணும். புரியுதா? அப்படின்ற மாரி அந்த பொண்ணையும் அந்த பொண்ண அப்படியே ஹக் பண்ணி அதுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் இதுக்கு சரியான வெறியேறிட்டு இருக்கும். அதுக்கும் இவ்வளோ கோவம் வந்து தான் ஹீரோனை பார்க்க வந்திருக்கு. இப்போ ஹீரோன் வந்து அசால்ட்டா அது பாட்டு அவங்களுக்கு இதெல்லாம் என்ன அவங்க 2 பேருக்கும் நடந்ததுன்னு தெரியாது. இது பேசுறதுக்கு அவங்க பதில் பேசிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு என்னன்னா நேற்று அவன் பேசுனதுக்காக இவளை வந்து கஷ்டப்படுத்தணும்னு வந்துச்சு. இப்போ ஹீரோன் பேசின பேச்சில் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப அது பாட்டுக்கு கிளம்பிடுச்சு. இப்போ ஹீரோனுக்கா பயங்கர தலைவலியாக இருக்கும். அவங்க பாட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோ அடுத்தது கால் பண்ணுவார். ஹீரோன் கிட்ட கொஞ்சம் ஒம்பு வளர்க்குற மாதிரியே பேசுவார். அவங்களும் அவருக்கு தகுந்த மாதிரியே பேசிட்டு ஃபோனை வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஹீரோ திட்ட ஆரம்பிச்சிருவார். இன்னும் நீ எத்தனை நாளுக்கு தான் அப்படியே ப்ளே பாயாக இருந்து சுற்றிட்டே இருக்கப்பற உன் கூட பிறந்தவன் தானே அந்த பிரதர், அவன் எப்படி இருக்கான், அதாவது ஃபியான்சி அவன் எப்படி இருக்கான், ஆஃபீஸை பார்த்துக்கிறான், அவனுக்குன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா, அவன் ஒரு லைஃப்பில் ஒரு பிரின்சிபல் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் நீ அப்படி இல்லை, ஒரு குப்பை மாதிரி வந்துட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் மேய்ஞ்சிட்டு இருக்க, உனக்குன்னு ஒரு டிசிப்ளின் இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு அவருக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லுவார். இப்போ நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறது இல்லை, உங்களோட பார்வையில் நான் இப்படி தானே நான் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். வாங்குற வரைக்கும் வாங்கினவர் பார்த்தீங்கன்னா திரும்ப அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டார். திரும்ப ஹீரோனுக்கு வந்து இப்படி ஒரு அர்ஜென்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். ஹீரோனு ஏதோ விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் எந்த வேலையும் இருக்காது. இவர் ஹீரோன் கிட்ட ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஹீரோனை கூப்பிட்டுருப்பாரு. ஹீரோனுக்கு ஃபஸ்ட்டு கோவமாக தான் இருக்கும். அப்புறம் அவங்களுக்கும் ஹீரோவை பிடிச்சிருக்கிறதுனால 2 பேரும் பேசிகிட்டே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்க ரொமான்ஸை கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வேலை இருக்குன்னு, எதுக்கு உனக்கு அப்படி என்ன வேலை, நம்ம 2 பேரும் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இஷ்டத்துக்கு ஒரு பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இதே மாதிரி நீ எல்லாரும் கூடயும் வந்துட்டு பேசி பேசி அவங்களுக்கு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு யார் வந்து உன்னை வந்துட்டு முடிச்சு கட்டுவானே தெரியாது, ஸோ கேர்ஃபுல்லாயிரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதோட அவங்க ரொமான்ஸ் எல்லாம் முடிச்சு அவங்க திரும்ப கிளம்பிடுவாங்க. வராங்க அப்படின்னு வந்துட்டு இப்போ அவங்க அம்மா இருக்காங்களா, அவங்க தான் ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்பில் தான் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோனோட அம்மா என்ன சொல்லுவாங்க, இந்த ஃபியான்சி வந்து உனக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறாள், நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படி இப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ அவர் தானே வந்துட்டு இப்போ ஹீரோனோட அப்பா வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் இவர் ஹீரோயினும் அவர் தானே பார்த்துக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து ஹீரோனோட அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டாகவே இருப்பாங்க. அவங்களை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிறோம், நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி அப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ன்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு நீங்கள் என்ன தான் வந்துட்டு அப்பா விட்டு பிரிஞ்சிருந்தாலும் இப்போவும் அவரோட நீங்கள் காண்டாக்டில் தான் இருக்கீங்கன்றது எனக்கு தெரியுது. ஏன்னா ஒன்ஸ் வந்து ஒரு க்ரஷ் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க விலகி இருந்தாலும் அப்பப்போ அவங்களுக்குள்ள ஒரு காண்டாக்ட் இருக்கும்ல, அது எனக்கு தெரியுது. திரும்ப எந்த காலகட்டத்தில் வந்து உங்களோட சேர்ந்து ஒரே ஃபேமிலியாக இருக்கனால முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்துடும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்க, ஞாபகம் வச்சுக்கணும்னா ஹீரோயின் அது எனக்கு நல்லாவே தெரியுதுன்ற மாதிரி சொல்லும்போது முன்னாடி நீ இருந்த மாதிரி இப்போ இல்லை, நீ ஒரு இப்போ நல்ல ஒரு லாயர் ஆகிட்ட, அந்த திமிரில் தான் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இவங்களுக்கு என்னென்னா திரும்பவும் ஹீரோயின் இப்போ வளர்ந்துட்டாங்க, அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. திரும்ப அந்த ஃபியான்சியை கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரும் ஒன்றா இருக்கணும். ஏன்னா அந்த இப்போ டைரெக்டாக அந்த ஸ்டெப் ஃபாதர் வந்து ஹீரோன்ட்ட பேசினா அவங்க பேச மாட்டாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் மூலியமாக ஹீரோயினை அப்ரோச் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஹீரோனுக்கு நல்லா புரியுது. ஸோ அவங்க பேச வரைக்கும் பேசிட்டு அவங்க அம்மா கிட்ட கடுப்படிச்சு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க. இப்போ இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கதை ஹீரோவும் கவனிச்சிருவாரு. பிஸ்னஸ் ட்ரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் போய் ஹீரோ கூட போய் ஸ்டே பண்ணிட்டு வந்தாங்க. அங்கே ரொமான்ஸ்லாம் முடிச்சு தானே அவங்க இங்கே வந்திருக்காங்க. இந்த டைமில் அவங்க வீட்டுக்கு இப்போ தான் வராங்க. வரும்போது பார்த்தா அந்த ஃபியான்சி இருப்பார். வந்துட்டியா, நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லை, நாளைக்கு தானே வரேன்னு சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக கேட்பாரு. அவருக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும். ஹீரோ அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இவன் எப்போவுமே இப்படி தானே, சரி அவன் பண்ணுறது தான் இவங்களுக்கு தெரியலனால கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு அங்கே தண்ணி இருக்கும். தண்ணி குடிச்சிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் தங்கியிருக்காங்களா, ஹீரோயினும் அந்த ஃபியான்சியும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தே அந்த பொண்ணு இருக்குல்ல, அதாவது அவங்க அந்த லவர் பொண்ணு ஒன் சைடாக வந்துட்டு அந்த ஃபியான்சி கூட சுற்றிட்டு இருக்குல்ல, ஹீரோயினை கூட வந்து அந்த ஆஃபீஸில் திட்டிட்டு போச்சு. அந்த பொண்ணு இப்போ இங்கே வந்துட்டு நைட் ட்ரெஸ் போட்டுட்டு வருமா, ஹீரோயினுக்கு பார்த்தோன்னு ஒரு மாதிரி ஆகிடும். என்ன நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டக்குனு அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு இப்போ உங்கள் ஹஸ்பண்டுக்கு நான் தான் வந்து செக்ரட்டரியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓஹோ அப்படியான்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. அதனால வந்துட்டு நைட்டு கொஞ்சம் லேட் டைம் ஆகிடுச்சு, அதனால தான் வெளியே போக வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டே பண்ண சொல்லிட்டார் உங்கள் ஹஸ்பண்ட், அதனால தான் நான் இங்கே ஸ்டே பண்ணிட்டேன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நான் 2 நாள் வெளியூர் போனதுனால 2 நாள் வந்து வீட்டை வந்து அவங்க சொந்தமாக்கிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு எல்லாம் புரியுது. அவங்க மேற்கொண்டு பேச விருப்பப்படலை. அப்போ இந்த அந்த பொண்ணு இருக்குல்ல, அது என்ன யோசிச்சு பார்க்கும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோன் அங்கே வெளியூர் போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே இவர் என்ன பண்ணார், ஃபோன் அடிச்சு வர சொல்லிட்டாரா. அவர் கூட ரொமான்ஸ் பண்ணும் போதே வந்துட்டு இது என்ன நினைக்கும், இந்த தடவை வந்துட்டு எப்படியாவது இங்கே நான் வந்திருக்கேன் அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடணும், இந்த வீட்டை வந்து எனக்கு சொந்தமாக ஆக்கிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கும். அதுக்கு
தகுந்த மாதிரியே மொதல் நாள் வந்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு இல்லை ரொமான்ஸ் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். இது வந்துட்டு இப்போ ஹீரோயினுக்கு நல்லா புரிய தான் செய்யுது. ஆனால் ஹீரோ வந்து அதை புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அவருக்கும் தெரியுதுல்ல, அதனால அவரும் புரிஞ்சுட்டு ஹீரோயினுக்கு சமாதானம் பேசுகிற மாதிரி அவரும் வேற இங்கே வந்துருவாரு. அங்கத்தில் ஹீரோயினோட ஃபியான்ஸையும் காணும், அந்த பொண்ணையும் காணும். இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட பேசிட்டே இருப்பாரு. அப்போ ஹீரோயின் கேட்பாங்க, எதுக்காக நீ அடிக்கடி இப்போ வீட்டுக்கு இங்கே வந்துகிட்டே இருக்க, முன்னாடிலாம் வரமாட்டே, இப்போ எதுக்காக ரொம்ப அடிக்கடி இங்கே வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முன்னாடி நீங்கள் இருக்க மாட்டியே, இப்போ தானே நீங்கள் இருக்க, அதனால தான் வரேன்ற மாதிரி கிண்டல் பண்ணுவார். அதோட ஹீரோயின் படுக்க போவாங்க, தூங்க போவாங்களா, அங்கேயும் வந்துவார். இப்போ இங்கே இருந்தால் பிரச்சனை ஆகிடும், ஃபியான்ஸி வீட்டுக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே வந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களா. அப்போ ஹீரோ இருக்கார்ல, அவரும் கூடவே வருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்வார் அப்படின்னா வந்து, சின்ன வயசில் நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நான் கஷ்டப்படலன்னு நினைக்காத, நானும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹீரோவெல்லாம் ப்ளே பாய்ன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு ஏன் அவர் அந்த மாதிரி கேரக்டர் அவர் மாறினார் அப்படின்னா வந்து, ஹீரோவோட அப்பாவும் அம்மாவுமே வந்துட்டு அந்த ஃபியான்ஸியாக இருக்கார்ல, அவருக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருந்தால் ஒரு அமுகுடி மாதிரி ஒன்று இருக்கும், அது செய்கிறதுலாம் வெளியே தெரியவே தெரியாது. இன்னொரு பிள்ளை வந்துட்டு ரொம்ப ஓப்பனாக எல்லாம் செஞ்சுட்டே இருக்கும், சேட்டைக்காரன் பால் அப்படி இப்படின்னு அந்த பையனை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் கமுக்கமாக இருந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு பழியை கூட அவன் மேலே தூக்கி போடுற மாதிரி 2 கேரக்டர் வீட்டில் இருக்கும்ல, அப்படி தான் வந்துட்டு இந்த ஃபியான்சி வந்து செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஹீரோ மேலே பழியை தூக்கி போட்டுறது. அப்பா அம்மாவும் அவருக்கு தான் செல்லம் கொடுக்குறாங்க. ஹீரோவை அப்பத்துலேருந்தே அவங்க மட்டை தட்டுறது, உன்ன மாதிரி ஒரு பிள்ளை ஏன் தான் பிறந்தாலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறதுனால ஹீரோக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பேரண்ட்ஸோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் இல்லாதனால தானே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே தவறா போகுது. அப்படி தான் இப்போ ஹீரோ என்ன சொல்வார், என்னோட பேரண்ட்ஸ்க்கு என் மேலே இந்த நம்பிக்கையும் கிடையாது, உனக்கு அப்பா வந்து இல்லாமல் நீ இப்படி, எனக்கு அப்பா இருந்தும் அவங்க வந்து எனக்கு சப்போர்ட்டாக இல்லை, ஸோ நான் இப்படியே மாறிட்டேன், எனக்கு யாரும் இல்லைன்ற மாதிரி இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸாக ஒரு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ஹீரோன் கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இதை நினச்சி நீ கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு, எனக்கு அப்பா சரியில்லை தான், இவன் தான் எனக்கு எல்லாம்னு சொல்லிட்டு நான் வந்து, ஆனால் இப்போ இவனும் சரியில்லை, இதை நினச்சி நான் அப்படியே டவுன் ஆயிருந்தேன் அப்படின்னா என் லைஃப்பில் எதுவுமே கிடையாது. ஸோ இது மாதிரி நம்ம லைஃப்பில் வரவங்க போகிறவங்க இருக்க தான் செய்வாங்க, நம்ம தான் எப்படி நடந்துக்கணும், தெளிவாக நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லுவாங்களா. அதை உடனே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்யோன்யம் மாதிரி அப்படியே அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கும். 2 பேரும் அப்படியே முடிஞ்சது. இப்போ மறுநாள் காலையில் வந்து ஃபியான்சி இருக்கார்ல, அந்த ஃபியான்சி முடிச்சுட்டு இருப்பாரு. அவர் கூடவே தான் அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு இன்னும் இங்கே தான் தங்கிட்டே இருக்கு. இப்போ இவர் என்ன பண்ணுவார், இந்த ஃபியான்சி முடிச்சோன்னா ஹீரோனை தான் தேடிட்டே வருவார். ஹீரோன் அங்கே இருக்கவே மாட்டாங்க, எங்கே போனாவ அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லும், அதாவது அந்த செக்ரட்டரியாக இருக்க பொண்ணு வந்துட்டு இந்த ஃபியான்சி கிட்ட என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, நேற்று நைட்டு வந்து நம்ம 2 பேரும் வந்து தூங்கத்துக்காக அவங்க ரூமுக்கு போயிட்டோம், ஆனால் லாஸ்ட்டாக வந்து அவங்க 2 பேருக்கு வந்து பேசிகிட்டு இருந்தது நான் பார்த்தேன்ற மாதிரி இது சொல்லும். உடனே இந்த ஃபியான்ஸுக்கு சரியான கோவம், இங்கே பாரு, நான் அவளை லவ் பண்ணிட்டே உன் கூட நான் பழகுறேன் அப்படின்ற காரணத்துக்காக அவளை வந்து இது மாதிரி பேசாத, அவளை சந்தேகப்பட்டு பேசுகிற மாதிரி பேசினா இந்த முட்டாள்தனமான பேச்சு நான் ஒரு நாளும் வந்து உனக்கு அனுமதிக்க மாட்டேன்ற மாதிரி கோவப்படுவார். நான் சொல்கிறத நீ நம்ப மாட்டேன், நேற்று நைட்டு நான் அவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்தேன், எனக்கு என்னமோ அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன், அவள் வந்து உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும் போது இவருக்கு சரியான கோவம் வரும். நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஹீரோன் வந்து எனக்கு துரோகம் பண்ண மாட்டா, அவள் என்ன மட்டும் தான் நேசிக்கிறா அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் அவருக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, அன்னைக்கு பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் பக்கத்தில் நின்று அவங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி இருந்து தானே டக்குன்னு வந்தார் கார்லேருந்து. அப்போ அவர் வந்து கார்லேருந்து பாதி தூரம் போயிட்டே இருக்கும் போது அப்போ யாரோ ஒருத்தர் ஹீரோனுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி இருந்து யூட்டர்ன் போட்டு வந்தார். அப்போ ஹீரோ இல்லைன்னு தெரிஞ்சவொன்னே அங்கேருந்து போயிட்டாரு திரும்ப. இன்றைக்கும் வந்துட்டு நேற்று நைட்டு வந்து அவர் வந்து ஹீரோயின் ரூமை கிராஸ் பண்ணி போகும்போது ஹீரோ வந்து நீ தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கூப்பிட்டு கேட்டிருப்பாரு. அதை மட்டும் அவர் காதில் வாங்கியிருப்பார். சரி, ஏதோ அவன் நார்மலாக பேசுகிறான் போல நினச்சிட்டு அவர் போயிருப்பார். ஒருவேளை அவன் பேசினவன் ஹீரோயின் கூட ஏதாவது ரொமான்ஸ் பண்ணிட்டு இல்லை அவளை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருப்பானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே தோண ஆரம்பிக்கும். ஒரு செகண்ட் அவர் அமைதியாக இருக்கிறத பற்றி இது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், குண்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நெருப்பை பற்றி விட்டுரும். அதோட இவரும் யோசிக்க ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் தான் ஹீரோயினும் உள்ள பேச ஆரம்பிக்கும் போது ஹீரோயினுக்கே புரிஞ்சிடும் இவங்க 2 பேரும் ஒன்றா திரும்பவும் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா 2 பேரும் ஒன்றா நைட் ட்ரெஸ் போட்டு பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா ஹீரோனுக்கு கோவமாயிடும். இந்த தடவை இதுக்கப்புறம் மறைமுகமாக சுற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஓப்பனாகவே பேசுவாங்க. 2 பேரும் வந்துட்டு எனக்கு என்னமோ உங்கள் 2 பேர் மேலே சந்தேகம் இருக்குன்னு சொல்லி இவருக்கு டக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோயின் மேலே டவுட் பட்டதை கூட அவரால் கேட்க முடியல. இங்கே பாரு, எதாக இருந்தாலும் உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்கோன்றதுக்காக தப்பு பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, பெட்டராக ஒரு சொல்யூஷன் அவன் சொல்கிறேன், அதாவது நம்ம 2 பேருக்குள்ளே என்கேஜ்மெண்ட் நடந்துச்சுல அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், நம்மளோட கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவருக்கு ஒரு மாதிரி இடம். நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவசரப்பட்டு முடிவெடுக்காத, நான் இல்லாமல் உன்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோன்ட்டு அவர் ஹீரோன் பேசாமல் இதுக்கு என்ன முடிவோ அதை மட்டும் சொல்லி அனுப்புன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே போயிடுவாங்க. இவர் சமாதானப்படுத்தலாம் போகும்போது ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணுவார் அந்த ஃபியான்சியை. மாதிரி இருக்கும், என்னடா அவள் இப்படி பேசிட்டு போயிட்டே இருக்கா, நான் அவளை எப்படி நினைக்கிறேன் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்ப ஹீரோவையும் ஏமாத்த பார்ப்பார். உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நீ உன்னையே முட்டாளாக்கிக்க முயற்சி பண்ணிட்டே இருக்காத, கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து யோசி, எல்லாம் உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போயிடுவார். ஏன்னா இவர் ஹீரோக்கிட்டையும் பொய்யா தான் நடிச்சிட்டு இருக்காரு. அவங்க பேரண்ட்ஸை ஏமாத்துறாரு, ஹீரோவை ஏமாத்துறாரு, பெற்றவங்களை ஏமாற்றி கூட பிறந்தவங்களை ஏமாற்றி கட்டினவங்களை ஏமாத்துற மாதிரி தானே அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் ஹீரோ வேறு எதுவும் பேசாமல் அவர் பாட்டுக்கு கிளம்பிடுவார். ஹீரோவும் வந்து அதே காரில் இருக்கும் வந்துட்டு இப்போ 2 பேருமே ஒன்றா அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தோம்னா இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், ஹீரோயின் கிட்ட அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல அதை வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. கொஞ்சம் கடலையெல்லாம் அள்ளி போட்டுட்டே இருப்பார். ஹீரோனுக்கு அவர் மாதிரி கடுப்பாக இருக்கும், அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு
கட்டத்தில் அவர் என்ன சொல்வார்னா, எனக்கு உண்மையிலேயே உன்னை பிடிச்சிருக்கு, நம்ம அந்த ப்ளே பாய் மாதிரி எல்லாரும் என்ன சொல்கிற மாதிரி நான் இல்லை, நான் உன்னை உண்மையிலேயே நேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கும் ஒரு மாதிரி தான் தோணும். ஆனாலும் அவங்க எதுவுமே கண்டுக்காத மாதிரி அவங்க நார்மலாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி வந்துடுவாங்க. இங்கே ஆஃபீஸில் வந்து ஹீரோன் வந்து ஒரு மாதிரி சேடாகவே இருப்பாங்க. அவங்க அசிஸ்டன்ட் வந்து என்னாச்சு மேடம் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க என்ன நினச்சி பார்ப்பாங்கன்னா வந்துட்டு அந்த ஃபியான்சி இருக்கார்ல அவரோட லவ்வரும் அந்த செக்ரட்டரி பொண்ணு என்ன சொல்லிச்சு, ஒன்று அந்த அதாவது என்னோட லவ்வர் பாயோட ஃபேன்சி இருக்கால அவள் ரொம்பவே மோசமானவ, அவள் இதயமே இல்லாதவ, அவள் நடிக்கிறா அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு எதிராகவே அது வந்து நின்று பேசிட்டு போயிருக்கும். ஸோ ஹீரோனுக்கு இதுவே மனசு கஷ்டமாக இருக்கும். ஹீரோட அம்மா வேற வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, நீ வந்துட்டு உனக்கு வந்து இதயமே கிடையாது, இப்போ நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நடந்துக்காத அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அம்மாவும் பேசியிருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்லியிருப்பாரு, அந்த ஃபியான்சியும் சொல்லியிருப்பாரு, இது எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லவும் நம்ம அப்படித்தானா உண்மையிலேயே அப்படின்ற மாதிரி ஹீரோன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க கிளம்பிடுவாங்க. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோவும் அந்த ஃபியான்சி 2 பேருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த ஃபியான்சி இருக்கார்ல அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப புலம்புவார், ஹீரோ நான் அவ்வளோ நேசிக்கிறேன்டா, இவ்வளோ நேசிக்கிறேன்டா, அவள் தான் என்னோட இதயம், அவள் அப்படி இப்படி, நான் அவளை அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும், அவள் இந்த மாதிரி பேசுனதுனால தாங்கவே முடியல, என்ன ஆனாலும் சரி அவளை நான் கல்யாணம் பண்ணியே தருவேன் அப்படி இப்படின்னு பேசுவார். ஹீரோ வந்து தெரியாத மாதிரி நடிச்சுப்பார். சரி ஓகே நீ என்ன முயற்சி பண்ணுற அதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே விட்டுருவார். இப்போ இவர் இங்கே இருக்கிறதுனால தைரியமாக அவர் கிளம்பி இப்போ வீட்டுக்கு போவார். ஹீரோ அப்போ தான் வீட்டுக்கு வருவோம். அவங்களே வந்து சேடாக இருப்பாங்களா, இப்போ இவர் ஆறுதல் சொல்கிறன்ற பேரில் ஹீரோட தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு ஆறுதல் சொல்லிட்டே இருப்பார். அதோட இவங்க 2 பேரும் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபியான்சி இருக்கால அவர் வீட்டுக்கே வந்துருவார். இப்போ ஹீரோன் வந்து இப்போ வேற வீட்டை எடுத்து தங்கியிருக்காங்களா அந்த இடம் தெரிஞ்சு இப்போ இங்கே வந்துருவார். உள்ளதான் ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் ஃபியான்சிக்கு தெரியல ஹீரோ உள்ள இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரியல. இப்போ ஹீரோயின் கிட்ட அவர் வந்த உடனே ஹீரோயின் வந்து கதவு திறப்பாங்க. ஆனால் அவரை உள்ள விட மாட்டாங்க. இவங்க ஒரு ஸ்டெப் வெளியே வந்து தான் பேசிட்டே இருப்பாங்க. நீ எதுக்காக இப்போ இங்கே வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு இவர் வந்துட்டு இப்போ அந்த பொண்ணோட சேர்த்து வச்சு பார்த்துட்டாங்கல்ல, அதனால தானே இப்போ ஹீரோன் வந்து நம்மளோட என்கேஜ்மெண்ட்டே கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. தப்பா பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அப்படியே நான் தப்பு பண்ணியிருந்தா கூட என்னை ஒரு தடவை நீ மன்னிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்க, அது எனக்கு அவசியமே கிடையாது, நான் இந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சிருந்து என் லைஃப்ல வந்தேன், நீ வந்து எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவருக்கு ஒரு மாதிரி ஆடு, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்டுட்டே இருப்பாரு. ஹீரோயின் வந்து முடியாதுன்னு சொல்லுவாங்களா. அதுக்கு அவர் என்ன சொல்வார், உனக்கு வந்து இதே திரும்ப அவர ஆரம்பிச்சா உனக்கு இதயமே கிடையாதா, எவ்வளோ பேர் உன்னை கஷ்டப்படுத்துனாங்க, இந்த உலகத்தில் நான் மட்டும் தானே உன்னை அதிகமாக நேசிச்சேன், நீ என்ன தானே அதிகமாக நேசிச்சேன், என்ன தானே நீ ஹக் பண்ணுவேன், ஒவ்வொரு நாளும் என்னை ஹக் பண்ணி வந்துட்டு நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் அப்படிலாம் சொல்வியா, அதெல்லாம் பொய்யா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து சமாதானம் பண்ணலான்னு உள்ள வரும்போது ஹீரோன் அவளை பிடிச்சி தடுத்துருவாங்க. இப்போ ஹீரோன் பிடிச்சி தள்ளிட்டே இருக்கும்போது ஹீரோன் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னு ஹீரோ வெளியே எந்திரிச்சு வந்துருவாரு. ஹீரோ பார்த்தோன்னா இப்போ அந்த ஃபியான்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அதிர்ச்சி ஆகிடும். இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், அப்போ இவ்வளோ நேரம் அமைதியான வீட்டுக்குள்ளே தான் இருந்தியா நீனு, இந்த வீட்டுக்குள்ளே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் ஆரம்பிச்சிடும். டக்குன்னு ஹீரோ எப்படி சமாளிப்பார் அப்படின்னா வந்துட்டு நான் உனக்காக தான்டா பேச வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். எனக்காகவா அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஃபியான்ஸி ஆரம்பிப்பாரா. ஆமாம் நீ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து இது முடியல, அவள் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீ சொன்னல, அதனால தான் உனக்காக தான் வந்துட்டு இவன் நான் சமாதானம் பேச வந்தேன் அப்படின்னு சொல்லினவர். உடனே ஃபியான்ஸிக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். டக்குன்னு ஹீரோயினை பார்த்து அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு ஹீரோ சொல்வார், அவன் வந்து ரொம்ப நல்லவன், அவனை அந்த அளவுக்கு நேசிக்கிறான், நீ அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் முன்னாடி சொல்வார். இது ஃபியான்ஸிக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். கட்டத்தில் இந்த ஃபியான்ஸியே தெரிஞ்சிடும், இவன் ஏதோ கிண்டல் பண்ணுறான், இவன் நம்மளுக்காக பேச வரல அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு டவுட் வந்துருமா. உடனே ஹீரோன் வந்து போதும் அவரை வெளியே போக சொல்ல அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோன்னா அவர் போக மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டே இருப்பார். இப்போ ஹீரோ என்ன சொல்ல, அவருக்கு தான் பிடிக்கல நீ வெளியே போன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போக பார்ப்பாரு. உடனே அவருக்கு டவுட் வந்துடும், அப்போ நீ இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்கவும் இப்போ இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதங்கள் வந்துடும். உடனே ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இப்போ நீ வெளியே போறியா, நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னு கேட்டவங்க போலீஸ்க்கு கால் பண்ணிடுவோம், போலீஸும் வந்துடும். அதோட இவர் வெளியே அனுப்ப சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவர் வெளியே போவாரா. அப்போ வந்து போலீஸ் வந்து இங்கே பிரச்சனை பண்ணாதீங்க, பெரிய ஆளுங்களா இருக்கீங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போயிடுவார். அதோடு இவர் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கலாம் அங்கிட்டும் இங்கிட்டும் ஃபியான்ஸி தள்ளாடிட்டே இருக்கும்போது ஹீரோவை ஒன் சைடாக அவர் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு வந்து பார்த்துட்டு பிரதர் எல்டர் பிரதர் நீங்கள் என்ன இங்கே தனியாக உழுந்து கிடக்குறீங்க, வாங்க உங்களை வீட்டுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ ஹீரோவுக்கு ரொம்ப ஃப்ரீ ஆகிடும், ஹீரோனும் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேர் திரும்ப அவங்க ரொமான்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ மறுநாள் அந்த ஃபியான்ஸி இருக்காது அவர் தெளிவாகி திரும்ப ஹீரோன் கிட்ட போய் பேசணும்னு பாரு. ஏன் அப்படின்னா ஹீரோன் கூட அவர் இருக்கும்போது ஹீரோன் அவரை ரொம்ப கேர் பண்ணி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவருக்கு அந்த அருமை எதுவுமே தெரியாது. ஒவ்வொரு விஷயமா ஹீரோன் அவர்கிட்ட எப்படி இருந்தாங்கன்றதெல்லாம் அவருக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ ஹீரோன் எப்படியாவது பார்த்து பேசி புரிய வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. அதனால திரும்ப ஹீரோன் கிட்ட வந்து பேசுவாரா. ஹீரோன் என்ன சொல்வாங்க, எனக்கு வந்துட்டு நான் ஒரு லாயராக இருக்கேன், எனக்கு வந்து எவ்வளோ வந்து சீட்டிங் கேஸ்லாம் வந்து நான் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கேன், அதனால யார் எப்படி இருக்கா அப்படி இருக்கான்றது எனக்கு நல்லாவே தெரியும், போனால் போதும் தான் உன்னை இத்தனால வந்து நான் விட்டு தான் பிடிச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ வந்துட்டு இவ்வளோ இதாக எடுத்துகிட்டு என்னை
நீ வந்து இந்த அளவுக்கு ஏமாத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே அவர் திரும்ப திரும்ப சொல்வாரு, நான் சீட் பண்ணிட்டேன்னு சொல்லாத, உன் மேல நான் எந்த அளவுக்கு கேரா இருக்கன்றது கூட இன்னும் உனக்கு தெரியலன்ற மாதிரி பேசுவாரு. பாங்களா இந்த ஃபியான்ஸ் வந்து ஹீரோனை எப்படியாவது சமாதானப்படணும்னு நினச்சிட்டே இருப்பாரு. இவங்க 2 பேருக்குள்ள இப்போ பிரச்சனையா இருக்கிறத பார்த்த உடனே இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்றா இருக்க மாதிரி அவங்க 2 பேரும் நேற்றே அப்படி பேசிட்டாங்களே, அதை வச்சு இவர் சில விஷயங்கள் பேசும்போது ஹீரோவை ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு வந்து இதை கேட்டுரும். உடனே அதுக்கு ஷாக் ஆகிடும். அப்போ நம்ம ஆரம்பத்தில் சந்தேகப்பட்டது சரிதான், அந்த வாய்ஸ் வந்து ஹீரோனோட வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு நம்ம சொன்னோம்ல, அது உண்மைதான் போல இருக்குன்ற மாதிரி அது ஒரு மாதிரி வாயடிச்சு போய் அந்த பொண்ணு நின்றுட்டே இருக்கும். ஆனால் வெளியே வராது, ரகசியமாகவே இவங்க பேசுறது கேட்டுட்டே இருக்கும். இவங்க 2 பேர் பேசும்போதே வந்துட்டு இப்போ இவர் என்னெல்லாம் பேசுவார் அப்படின்னா வந்து, உன்னோட ஸ்டெப் ஃபாதராலே நீ எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்க, உனக்கு நான் அப்போ தான் நான் தான் உனக்கு ஆறுதலாக இருந்தேன், இப்போ நான் உனக்கு தேவையில்லாதமாக போயிட்டேனா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, அப்போ நீ அப்படி இருந்த, அதனால தான் எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது, உன்னை கல்யாணம் வரைக்கும் நான் கொண்டு வந்தேன், ஆனால் வந்து நீ இடையில எனக்கு துரோகம் பண்ணிட்டேன், ஸோ உங்க கூட என்னால் வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ நம்மளோட கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, நம்மளுக்கு ஒருத்தவங்க துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் வந்துட்டு அதே இதை தப்ப நம்ம பண்ணோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும்ல, அந்த மாதிரி வந்துட்டு தோணுது. ஸோ நம்ம துரோகம் பண்ணுறவங்களுக்கு துரோகம் பண்ணி தான் அவங்களுக்கு காட்டணும்னு அவசியம் கிடையாது. அவங்கள்ட்ட இருந்து விலகி இருந்து நம்ம ஏதாவது என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு குட் லைஃப் வாழ்ந்தாலே அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு படிப்பினையாக அவங்களுக்கு போய் சேரும், திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது என்னோட சஜஷன். ஸோ இங்கே வந்துட்டு இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது திரும்ப வந்துட்டு இவர் என்ன சொல்வாருன்னா, திரும்ப ஹீரோனை தான் சொல்லி சமாதானப்படுத்திட்டே இருப்பார். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, உன்னை எனக்கு பிடிக்கலான்ருவாங்க, நான் உன்னை நேசித்த மாதிரி இப்போ நேசிக்கலான்னு போது அவர் டக்குன்னு என்ன சொல்வார்னா, எனக்கு உடம்புலாம் சரியில்லாமல் போனால் நீ வந்து எப்படி பதறுவ, என்னை எப்படி பார்த்துப்ப, இப்போ எனக்கு வந்து அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், அவர் கேர் பண்ணுறதுக்கு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, ஸோ ஹீரோன் இருந்தால் எப்படி நம்மளை பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டே இருப்பார். இது கேட்கும் போது அது இதுக்கு மேலே எனக்கு அது அவசியம் இல்லாதது அப்படின்ற மாதிரி, இப்போ உனக்கான டைம் ஒதுக்குறது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோன் திரும்ப அங்கேருந்து கிளம்புவாங்க. அப்படின்னா வந்துட்டு, இப்போ நான் டீசெண்டாக உன்னை விட்டு பிரியணும்னு நினைக்கிறேன், அதுவே நல்லதுன்னு நினச்சிக்கோ, திரும்ப நீ என்னை ஃபோர்ஸ் பண்ண அப்படின்னா வந்துட்டு நீயும் அந்த பொண்ணு எந்த மாதிரி பழகிட்டு இருக்கீங்க அப்படின்ற எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, ஏன்னா ஹீரோ கொண்டு வந்து கொடுத்துட்டார்ல, அதை வந்து நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து அது உனக்கு தான் கெட்ட பேர், இவ்வளோ நாள் நீ என்கிட்ட நீ கேர் பண்ணிக்கிட்டேன், என்னை பார்த்துக்கிட்டேன்றதுக்காக நான் அதெல்லாம் அவ்வளோ தூரம் போக வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அப்படியே ஆடி போய் நின்றுவார் இந்த ஃபியான்சி. ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணுக்கு வந்து தெரிஞ்சிச்சுல, இந்த பொண்ணு நான் ஹீரோவை லவ் பண்ணுறேன், என்னையே அந்த நான் லவ் பண்ணுற ஹீரோவை வந்து இவ கரெக்ட் பண்ண பார்க்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பொண்ணு தனியாக போய் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அது ஒரு ஆளை வைக்கும். அவர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்கிறதுக்கு, எனக்கு எவிடன்ஸ் வேணும்னு சொல்கிறதுக்காக உனக்கு எவ்வளோ பணம் வேணால் நான் கொடுக்குறேன், ஆனால் அந்த ஹீரோயின் மேலே வந்து தப்பான ஒரு இதை வந்து ஏற்படுத்தணும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி அவர் கேட்பாரு. ரொம்ப சிம்பிள் தான், அந்த பொண்ணு இருக்காள், அதாவது ஹீரோயின் இருக்காள், அவள் வந்து ஸ்டெப் ஃபாதரையே வந்து அவள் வந்து மயக்கிட்டா அப்படின்றவ வந்துட்டு நான் வந்து ஹீரோவையும் மயக்கிறதுக்கு அவளுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அப்போ அவள் வந்து கெட்டவ தானே, ஸோ அவள் ஸ்டெப் ஃபாதரே அந்த மாதிரி பண்ணியிருக்கா, ஹீரோவை அந்த மாதிரி அவள் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி எனக்கு எவிடன்ஸ் வேணும், அதை நீ தான் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இது கேட்கும். நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த அங்கே எஞ்சி போவார். அப்போ இந்த பொண்ணு தனியாக இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிடும்னா, இந்த ப்ரூஃப் மட்டும் எனக்கு கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஹீரோ இதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட எப்படி பேசுவான், பழகுவான் மாட்டான்ல, அவள் வந்து இந்த ஸ்டெப் ஃபாதரையே இந்த மாதிரி மயக்கிற மாதிரிலாம் அவள் பண்ணியிருக்கா அப்படின்னா வந்து ஹீரோக்கிட்டே அவள் கெட்டவள தானே நடந்திருப்பா, அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் எனக்கு மட்டும் சொந்தமானவனா ஆயிடுவான்னு சொல்லிட்டு அதில் அதுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், 100 மில்லியன் ஒர்த்தான ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஹீரோ 2 பேரும் சேர்ந்து பண்ண நினைப்பாங்க. இப்போ அந்த ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்க ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணுக்கு வந்து இது சரியான கோவமாயிடும். அது வந்து அந்த ஆளை வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். அவர் ஏதோ எவிடன்ஸ்ன்ற பேரில் அவருக்கு கிடைச்சதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாரு. இப்போ இது ஒரு மீட்டிங் மாதிரி நடக்குமா, ஹீரோட ஆஃபீஸில் மீட்டிங் நடக்கும். ஸோ எல்லாருமே வந்திருப்பாங்க, பத்திரிக்கைக்காரங்க மொத்த கொண்டு வந்திருப்பாங்க, ஹீரோனும் வந்திருப்பாங்க. எல்லாரும் உட்காந்துட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு மேடை ஏறி பேசும். சரி ஏதோ பேசிட்டு போட்டுன்னு எல்லாரும் உட்காந்துருக்கும்போது டக்குன்னு அது என்ன சொல்லும், வந்த வேலையை மறந்துட்டு ஹீரோனை பற்றி பேச ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஒரு பொண்ணை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன், அவள் ரொம்ப மோசமான பொண்ணு, அதாவது இப்போ எல்லாரும் சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி வந்து அவள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா, அவளோட ஸ்டெப் ஃபாதராலேயே பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு சொல்லும்போது ஹீரோனுக்கு புரிஞ்சிடும் தன்னை பற்றி தான் அவள் பேசுகிறா அப்படின்ற மாதிரி. அவங்க அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு இப்போ பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து ஸ்க்ரீனில் ஹீரோன் அந்த டைமில் வந்து ஹீரோன் எப்படி இருந்தாங்களோ அவங்களோட ஃபேஸை கொண்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்க மாதிரி, அதாவது வயசு பிள்ளையாக ஹீரோன் இருக்கும் போது ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு பேக்ரவுண்டில் போட்டு இவங்க வாய்ஸ் மட்டும் கொடுத்துட்ருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேஸை வந்து அட்டன் பண்ணியிருப்போம். ஆனால் உண்மையெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, அவள் வந்துட்டு பாதிக்கப்பட்டவ கிடையாது, அவளால் தான் அந்த ஸ்டெப் ஃபாதரே வந்து மயக்கப்பட்டிருக்காரு, அவள் அந்த அளவுக்கு மோசமான பொண்ணுன்றவுடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி டக்குன்னு வேகமாக எழுந்திரிச்சு விட ஹீரோயினை மறைக்கிற மாதிரி உடனே எல்லாரும் அந்த பொண்ணு யாரு தெரியுமா, அவள் இங்கே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எல்லாரும் ஹீரோயினை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. உடனே ஹீரோ வந்து ஆளுங்களை அனுப்பி அவளை முதல் ஸ்டேஜ் வந்து கூட்டு போங்கன்னு சொல்லுவோம். எல்லாரும் அந்த பொண்ணை இழுத்துட்டு போவாங்களா, அது உடனே அங்கே வந்து கத்திக்கிட்டே தான் அதை ஹீரோயினை அவமானப்படுத்துகிறோம், கத்திக்கிட்டே நின்றுட்டு இருக்கும் ஸ்டேஜ்லேயே. அவங்க ஆளுங்கெல்லாம் இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தவங்க அதாவது என்ன சொல்கிறது,
பத்திரிக்கைக்காரவங்களா இருக்காங்களா அவங்களாம் வந்துட்டு ஹீரோனை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. உடனே ஹீரோ கோட்ட கழட்டி ஹீரோனை மூடிட்டு அத வந்து கவர் பண்ணி நிற்பாரு. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் வேண்டாம் நான் ஸ்டேஜில் போய் பேசணும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேஜுக்கு இப்போ போவாங்க. அவங்க என்ன பேசுவாங்க, ஓப்பனாக பேசுவாங்க. இந்த மாதிரி என்ன நடந்தது என்ன அப்படி இப்படின்றத வந்து அவங்க தரப்புலேருந்து அவங்க சொல்லுவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோனை விட்டு கொடுத்துருவாரா, அவர் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் போட்டு ஹீரோன் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவ தான் அப்படின்றத அவர் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுவார். ஸோ இங்கே வந்து ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து சப்போர்ட்டாக இருப்பார். இறங்கிடுவாங்க. திருப்ப ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ வந்து ரொம்ப ஆறுதல் சொல்லிட்டே இருப்பார். இப்போ இங்கேன்னு பார்த்த உடனே இப்போ தனிப்பட்ட முறையில் வந்து ஹீரோ மீட் பண்ணி ஃபியான்சி இருக்கால் அவர் பேச வருவார். இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்து இந்த மாதிரி வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படி பேசியிருக்க கூட அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வார், அவள் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க நான் சொல்லவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் இவளை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே அந்த ஃபியான்சிட்ட சொல்லும்போது இவருக்கு சரியான கோவம் வந்துடும். அது எப்படி நீ சொல்வேன், நான் அவளை கல்யாணம் பண்ண நினச்சிட்டு இருக்கேன், அவளை எப்படியா சமாதானப்படுத்தணும் அப்படின்னா நீ ஒரு பிரதராக இருந்து அதை தானே நீ செய்யணும், நீ என்ன அவளை தனியாக கல்யாணம் பண்ணுற அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் கோவப்படுவார். அதை அவர் கண்டுக்க மாட்டார். 2 பேருக்குள்ள வாக்குவாதங்களா போயிடுமா. டக்குன்னு இவர் என்ன பண்ணுவார், அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்ல போயிடுவார் அந்த ஃபியான்சி. இப்போ இவர் சொல்கிறத அவங்க அப்பா அம்மாவும் நம்புவாங்க. உடனே கூப்பிட்டு இவர் வந்து மிரட்டுவாங்க, திட்டுவாங்க. அது எப்படி அவன் இத்தனை வருஷம் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்க இருக்கிற பொண்ணு வந்து நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ அப்படியே அமைதியாக தான் இருப்பார். ஏன்னா இவர் சொன்னால் அங்கே எடுபடாது. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோ முட்டி போட சொல்லுவாங்க, முட்டி போடுவார், முதல்ல 4 அடியை வாங்குவார். அதோட அவரே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. இப்போ ஹீரோட அம்மா என்ன பண்ணுவாங்க, ஹீரோயினை பார்க்கறதுக்காக தனியாக வருவாங்க. வந்தவங்க வந்துட்டு நீ அவனை தானே கல்யாணம் பண்ணிடுறத, நீ எதுக்கு அப்படி பண்ணுறன்ற மாதிரி கேட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஃபியான்சி இப்படிலாம் பண்ணுறான், எனக்கு வந்து இவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதுன்னு ஃபஸ்ட்டு கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சில விஷயங்கள் புரியும் போது புரிஞ்சிடும். இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் ரொம்ப வரியாக இருக்காங்களா. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா வந்துட்டு நீ படுற கஷ்டங்கள் எனக்கு புரியாமல் இல்லை, நானும் சின்ன வயசுலேருந்து நான் உனக்கு ஆரம்பத்தில் சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன். ஸோ நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு தான் வந்து அந்த அருமை வந்து தெரியும், அடுத்தவங்க ஆறுதலாக வந்தவங்களுக்கு தெரியாது. நானும் சின்ன வயசில் கஷ்டப்பட்டிருக்க மாதிரி நீயும் கஷ்டப்பட்டிருக்க, நான் அதனால எனக்கு உன்னோட உணர்வுகள் வந்து எனக்கு புரியுது. நான் வந்து ப்ளே பாய்னு மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. மற்றவங்க என்ன 1000 சொல்லியிருந்தாலும் இது வரைக்கும் நான் எந்த பொண்ணு கூட அப்படிலாம் இருந்தது இல்லை. அதாவது ஹீரோட மேற்பார்வை வந்து எல்லாரும் பொண்ணுக்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு, அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாருன்னா அவர் யார்கிட்டையும் அப்படிலாம் இல்லை. அவர் தோற்றத்தை மட்டும்தான் அவர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. நான் ஸ்பெண்ட் பண்ணது, நான் லவ் பண்ணது, நான் நினைக்கிறது எல்லாமே நீ மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோயினுக்கும் அவரை தான் உண்மையிலே பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க எல்லாரையும் விட்டுட்டு இப்போ அவங்களோட லைஃப் சந்தோஷம் அதை தான் பார்ப்பாங்க. இவங்க 2 பேரும் கடைசியாக ஒன்று செய்கிற மாதிரி காட்டு தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.